கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எல்லாம் எங்க பிள்ளைங்க தானே. இல்லை, எனக்கு என்னென்னா இப்போவும் நல்ல இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர் லைக் யுவன் அவர்கள், ஹாரிஸ், எல்லாரும் நிறைய பேர் இப்போது நம்ம அனிருத், ஜிவி பிரகாஷ்லாம் வந்து என்னை இன்னும் பாட கூப்பிட்டுட்ருக்காங்கன்றது தான் பெருமை. அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்போ நான் வந்து ஓடுற பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கேன்னு அர்த்தம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கவலை எதை சொன்னீங்க? கவலைப்படாதே சகோதரா, எங்களுக்காக பாடினீங்கன்னா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்த காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. சில விருதுகள் கொடுக்கும் பொழுது நம்ம அரங்கமே பெருமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு விருது இன்னைக்கு உங்களுக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் பிஹைண்ட் வுட்ஸ். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். இந்த இன்ஸ்பிரேஷன் கானா சாங். ஆனால் நான் வரும்போது ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீங்க. இவர் கானா மட்டும் இல்லை, நல்ல மெலோடியும் கொடுத்துருக்காருன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கானான்னு ஓகே, அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான். ஆனால் நிறைய நான் மெலோடியும் பண்ணியிருக்கேன். பிஹைண்ட் வுட்ஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் முதல்ல 85 நினைக்கிறேன், நாசர் சார் முதல்ல நடித்த நாடகத்தில் ஒரு கானா சாங் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண. அப்போ 86, 85 ஐ திங்க் ஸோ. அதுதான் நான் முதல்ல போட்ட கானா சாங். அதுக்கப்புறம் படத்துக்கு வந்த பிறகு எனக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த சாங் போட்டேன். ஏன்னா எல்லாம் நான் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஜாம்பவான்களா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ராஜா சார், இந்த பக்கம் ஏஆர் ரகுமான் அவர்கள். இந்த ஜாம்பவானுக்கு மத்தியில் நானும் வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் வழி? எல்லாம் போட்டு அசத்துறாங்க. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட அந்த கானா சாங். முதல்ல அதுக்கு கானா சாங்குன்னு பேர் இல்லை. முதல்ல அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் சாங் தான் பேர். அப்போது அந்த சாங்கை நான் வந்து சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஒரு சலசலப்பு இருந்தது. இதெல்லாம் ஒரு பாட்டா? இது என்ன இது மெட்ராஸ் தமிழ், சென்னை தமிழில் ஒரு மாதிரி. ஏன்னா அப்போ வந்த சாங்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. இதுக்கு நடுவில் இது வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரியே தான் இருந்தது. அது உண்மைதான். ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ அதே கானா சாங் இப்போ படத்துக்கு படம் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.